வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. அதில் என்ன கலாட்டாலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்க ஒரே கலாட்டா மதியம் சுரேஷோடையதும் தான். ஒரு பெரிய பஞ்சாயத்து முடிச்சு மதிய தங்கராஜ் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சுரேஷையும் அங்கே வர சொல்லி 2 பேரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதுவும் புட்டுக்குது. எத்தனை நாளைக்கு அங்கேயே இருக்கிறதுன்னு அவங்க மாமனார் மாமியார் அவங்கள இங்கே வர வச்சிடுறாங்க. மறுபடியும் சுரேஷ்க்கும் மதிக்கும் பயங்கரமாக முட்டிக்க சுரேஷ் ஒரு கட்டத்தில் ரொம்ப கோபம் ஆயிடுறாரு. பிரச்சனை பெருசாக இங்கே என்னதான்டா நடக்குதுன்னு அவங்க அப்பா கேட்க, இவளை கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து எனக்கு எதுவுமே சரியில்லை, என் வாழ்க்கையே வீணா போச்சு, பேருக்கு தான் நாங்கள் 2 பேரும் புருஷன் மண்டாட்டியே தவிர எங்களுக்குள்ள வாழ்க்கை கூட ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சுரேஷ் சொல்ல அவங்க அம்மா அப்பா எல்லாரும் பயங்கரமாக அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. எல்லாரும் முன்னாடி சுரேஷ் இப்படி சொல்ல மதிக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார் முன்னாடி என்ன பேசுகிறோன்ற பேசிக் சென்ஸு கூட இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் இப்படி எல்லார் முன்னாடியும் பேசுகிறீங்களேன்னு பயங்கரமாக கத்துறாங்க. அவ்வளோதான், சுரேஷ் பயங்கர கோவமாகி பலார்னு ஒரு அறைய அடுத்ததான் மதியம் அதே மாதிரி பலார்னு ஒரு அறை சுரேஷை கொடுத்துடுறாங்க. அவ்வளோதான், வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்புறம் என்ன, பஞ்சாயத்து தான். மதியோட அம்மா அப்பாவை வர சொல்கிறாங்க. நீங்கள் பொண்ணை பெற்றவங்க தானே, இப்படி பொண்ணை வளர்த்து வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? புருஷனை அவள் பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிருக்கா, அதான் உங்கள் மக அப்படின்னு அவங்க ரொம்ப கோவமாக சொல்ல, மதிய மாப்பிள்ளை அடித்தது மட்டும் கரெக்டா அப்படின்னு அவங்க அப்பா பொண்ணுக்காக முதல் முறையாக குரலை உயர்த்துறாரு. இத்தனை நாளாக மதிய அவங்களே தான் பார்த்துக்கணுன்ற கட்டாயம் இருந்தது. இப்போ அவங்க அப்பாவும் துணைக்கு வந்து நிற்கிறாரு. அடுத்து சுரேஷ் என்ன முடிவெடுக்க போறாரு, மதி என்ன முடிவெடுக்க போறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.